சென்னை கே நகர் பகுதியில் தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு 3வது மாடியில் இருந்து பூமழை தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. வரவேற்பில் மகிழ்ந்தபடியே சென்ற தமிழச்சி தங்கபாண்டியனை முத்துமாரியம்மன் கோவில் தெரு சந்திப்பில் பெண்கள் மறித்து வாக்குவாதம் செய்தனர். யார் வெற்றி பெற்றாலும் தங்கள் பகுதிக்கு 50 ஆண்டு காலமாக பட்டா ஒதுக்கீடு பெற்று தர மறுக்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். வேட்பாளருக்கு அருகில் நின்றிருந்த கே நகர் தனசேகரன் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அந்த பெண்ணை சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அசோசியேஷன் ராமண்ணனும் நானும் அவங்களும் ஒரு 100 முறை போய் அதற்கான பணியில செஞ்சா வெற்றி கிடைக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த பணி செய்யல. திரும்பி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களுக்கான முயற்சியை எடுத்து அந்த பட்டாவை நான் கண்டிப்பா, ஏன்னா ஒரு 100 முறை போயிருப்போம் அவங்களுக்கு காட்டினாங்க. அவங்க யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு பெண்ணோ ஓட்டு கேட்டு வரும் அத்தனை வேட்பாளர்களும் வெற்று வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி செல்வதாக ஆதங்கப்பட்டார். நாங்க இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களாண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வர ஆட்சி வரவங்களாண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லி என்ன புண்ணியம்? 5 வருஷம் முடிகிற வரைக்கும் நம்பிக்கை தான். 5 வருஷம் முடிஞ்சோன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த வேட்பாளர் புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த வேட்பாளர் வருவாங்க, அவங்களே இதே டைலாக்க சொல்லுவாங்க. பின்னர் அவரிடம் சிரித்தபடியே வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று கூறி அங்கிருந்து தமிழச்சி தங்கபாண்டியன் புறப்பட்டு சென்றார். அதிமுக அரசு இருக்கு இல்லைங்களா, அடுத்த திமுக அரசு அந்த உடனே நாங்க சொல்றோம். அந்த பெண் தொடர்ந்து ஆதங்கத்தை வார்த்தைகளால் கொட்டி தீர்த்தவாறு அங்கேயே சப்தமிட்டுக் கொண்டிருந்தார். திமுகவினர் சமாதானம் செய்தும் அங்கிருந்து அந்த பெண் செல்ல மறுத்துவிட்டார். இதையடுத்து மற்றொரு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் ஆங்கிலம் கலந்த தமிழில் விளக்கமளித்தார். நாங்க மக்களை சந்திக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். I don't worry or bother about all these shallow opinions. அதை நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா I am a very positive person. அடுத்தவங்களை பற்றி நிறைய நினைக்காம உடன்பிறப்புகள், கழக முன்னணியினர் இவங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். இந்த குவெஸ்டனை நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் பிரியன்.